நாட்டின் பல பகுதிகளில் நாளையும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் கடும் காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் தொடரும் மழையினால் அம்பாறை கல்முறை பிரதான வீதியின் மாவடிப்பள்ளி பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக இந்த வீதியினூடான போக்குவரத்தினை மேற்கொள்வதில் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடை மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 48 மணித்தியாலங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 422.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக மாவட்ட வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் தெரிவித்தார். மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வாபி, குளங்கள் மற்றும் ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். வவுணதீவு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளின் வீதிகளை ஊடறுத்து வெள்ளம் பாய்வதனால் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. புத்தளம் பிரதேசத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழையின் காரணமாக புத்தளம் மன்னார் பிரதான வீதியின் ஊடான வாகன போக்குவரத்துக்கு அவ்வப்போது இடையூறு ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலா ஒயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் பழைய இழுவன்குளம் பாலத்தினூடாக வெள்ளம் பாய்வதால் அந்த வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். பாலத்தில் ஊடாக 14 அங்குல உயரத்துக்கு நீர் பாய்வதாக மன்னார் இடர் முகாமைத்துவ அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை திருகோணமலையிலும் தொடரும் மழையினால் தம்பலகாமம் சேரைவல்லி குளத்தினூடாக வெளியேறும் நீர் தாம்பூதியூடாக பாய்வதால் குறித்த வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கச்சிக்கொடி தீவு, வில்வெளி, உப்பளத்தில் உப்பு உற்பத்தி பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் உப்பள நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கிளிநொச்சி பகுதியில் தொடரும் மழையினால் பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக போக்குவரத்து நடவடிக்கைகள் சற்று ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பண்டரவளை பகுதியில் தொடரும் மழையினால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பண்டரவளையில் பனிமூட்டம் நிலவுவதுடன் குளிருடனான கால்நிலை நிலவுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். உமா ஓயா பெருக்கெடுத்தமையினால் வெளிமடை நகரை அண்மித்த பகுதிகளில் பயிர் செய்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. வெளிமடை சந்தைக்கு அருகாமையில் உள்ள பாலம் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.